தலைமை தாங்கியிருக்கக்கூடிய தோழர் அப்துல் அஜீஸ், இறைவசனம் ஓதிய தோழர் முகமது முகைதீன், வரவேற்புரையாற்றிய அகமது மீரான், தொகுப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய சையத் அப்தாகிர் உள்ளிட்ட தோழர்களுக்கும், எனக்கு முன்பாக சிறப்பாக பேசியிருக்கக்கூடிய சகோதரர் சையது பட்டாணி அவர்களுக்கும், அருமை அழகான ஒரு இளைஞர் ஐயா நெல்லை அப்துல் மஜீத் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் முகமது அல்லமீன் அவர்களுக்கும், அவரை பாண்டிய நாட்டின் சார்பாக சோழ நாட்டு தளபதியை நாம் வரவேற்போம் ஆடுதுறை ஏஎம் ஷாஜகான் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை சொல்லி நேராக சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம் நினைக்கிறேன். தலைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு கருத்தரங்கம். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாலே முதல்ல அங்கே ஏதோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். சிக்கல் இருந்தால் தான் பாதுகாப்பு. அப்போ அச்சுறுத்தல் வந்தால் தான் பாதுகாக்கணும். இப்போ என்ன அச்சுறுத்தல் வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த பழைய தமிழ் சினிமாலாம் பார்ப்பீங்கல்ல, டாட்டாய்ஸ் கொசூர்த்தி சுருள் சுரும் அப்படியே கொஞ்சம் சுற்றி பின்னாடி போகணும். கொஞ்சம் பின்னாடி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு நம்ம வந்துடுவோம். ரொம்ப கவனமாக கேட்டுக்குங்க. இப்போ இந்த நாட்டில் 2 சட்டங்கள் இருக்குது. சிஆர்பிசியும் ஐபிசியும், இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம். இது இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மனுநீதி. மனுநீதி சட்டம் அப்படின்னு ஒன்று இங்கே இருந்துச்சு. அந்த மனுநீதி சட்டத்தில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லலை. இந்திய நாட்டிற்கு சட்டத்தை வகுத்து தந்த சட்ட மேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அம்பேத்கரின் எழுத்தும் பேச்சும் அந்த நூல்களில் இருந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். இது நீங்கள் பல மேடைகளில் மேலோட்டமாக பேசியிருப்பாங்க. நான் ஆதாரத்தோடு மனுநீதியில் இருக்கக்கூடிய மந்திரங்கள், அந்த மந்திரங்களுக்கான தமிழ் பொருள், தமிழ் ஆக்கத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய புத்தகத்திலிருந்து தருகிறேன். அதை கேட்டால் மட்டும்தான் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நண்பர்களே. முதல்ல இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த தலைப்பை என்னிடம் சொன்னதிலிருந்து கடந்த ஒரு 4-5 நாட்களாக இந்த நூல்களை எல்லாம் புரட்டி 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 பல மணி நேரம் உறக்கத்தை துளைத்து இதை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா வந்தோம் ஏதோ பேசணும்னு இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு தெளிவான சப்ஜெக்டை கொடுக்கணுங்கிறதுக்காக. எனவே கொஞ்சம் செவி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஃபோன் எல்லாம் கொஞ்சம் சைலண்டில் போட்டுக்கங்க. மனுநீதி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அம்பேத்கர் சொல்லுகிறார், பிராமணன் தன்னுடைய சொந்த உணவையே உண்கிறான், தனது சொந்த உடையையே அணிகிறான், தனக்கு சொந்தமானவற்றையே கொடுக்கிறான். மற்ற மனிதர்கள் பிராமணனின் கருணையின் மூலமே உயிர் வாழ்கிறார்கள். ரைட். இது 100வது வசனம், 1:100. அடுத்து 10:3 சொல்றாரு, பிராமணன் ஒப்பற்றவனாக இருக்கும் காரணத்தாலும், அவனது உயர்ந்த பிறப்பின் காரணத்தாலும், வரையறைக்குட்பட்ட விதிகளை பின்பற்றும் காரணத்தாலும், அவனது குறிப்பிட்ட புனித தன்மை பெற்றிருக்கும் காரணத்தாலும் எல்லா சாதிகளுக்கும் அவன் தலைவனாகிறான். பிராமணனே உலகத்தை படைத்தான். பிராமணன் உலகத்தை படைத்தவனாகவும் தண்டிப்பவனாகவும் ஆசிரியனாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளான். எனவே அவன் படைக்கப்பட்டவை அனைத்துக்கும் புரவலனாக விளங்குகிறான். அவனிடம் எந்த மனிதனும் அமங்கலமான எதையும் சொல்வதோ கடுமையான சொற்களை பயன்படுத்தவோ கூடாது. பிராமணனின் மனம் கோணும்படியான எதையும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இப்போ மன்னனுக்கு போகிறாங்க. இதெல்லாம் நமக்கு. அடுத்து இப்போ மன்னனுக்கே சொல்கிறான் மனு. மன்னன் மிக கடுமையான துன்பத்துக்கு உள்ளான போதிலும், மன்னன் ரொம்ப கடுமையான துன்பத்துக்கு உள்ளான போதிலும் பிராமணர்களுக்கு சினம் உண்டாகப்படும்படி எதுவும் செஞ்சிடக்கூடாது. அதாவது பிராமணர்கள் மன்னனை எவ்வளவு கடுமையான துன்பத்துக்கு உள்ளாக்கினாலும் மன்னன் என்ன செஞ்சிடக்கூடாது? பிராமணர்களுக்கு சிறு துன்பத்தை கூட கொடுத்துடக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு சினம் ஏற்பட்டால் கணப்போதில் மன்னனையும் அவனுடைய படையையும் வாகனங்களையும் அழித்துவிடும் சக்தி அவர்களுக்கு உண்டு. ரைட். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இப்படி தோணும். இப்போ அடுத்தது இதை விட எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்ப போக போக எவ்வளோ சிக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். கற்றறிந்த பிராமணன் ஒருவன் பழங்காலத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு புதையலை கண்டுபிடித்தால் அவன் அதை முழுவதையும் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவன் எல்லாவற்றுக்கும் உடையவனாகிறான். ஒரு மன்னன், சரிப்பா பிராமணன் எடுத்துட்டான், அது எல்லாத்துக்கும் சொந்தம். ஒரு மன்னன் பூமியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த பழைய புதையலை கண்டால் அவன் அதில் ஒரு பாதியை பிராமணர்களுக்கு கொடுத்து மறுபாதியை தனது கருவூலத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ அபராதம் போடுது ஒரு அரசு. அரசுக்கு எப்படிலாம் சட்டம் ஏற்றிக்காம பாருங்க. இப்போ எப்படி ஆட்சி செய்யணும்னு அரசுக்கு சொல்லியிருக்கான். அரசு அபராதம் போடுது. இப்போ நீங்கள் இப்போ 2 வீலரில் போகிறீங்க, திடீர்னு ஃபைன் போடுறாங்க ஹெல்மெட் போடலன்னு. இந்த மாதிரி அரசு அப்போ மன்னர்கள் அபராதம் வசூலிப்பார்கள். அந்த அபராதத்தை என்ன செய்யணும் அப்படின்னா,
அதில் ஒரு பகுதியை யாருக்கு கொடுத்தரணுமா? அபராதத்தின் ஒரு பகுதியை பிராமணர்களுக்கு கொடுத்தரணும். ஆனால் எல்லா வரிகளும் இல்லாமல் போனால் 3 வேதங்களை பயில்கின்ற தூய்மையான சுய கட்டுப்பாடு உள்ள பிராமணர்கள் அந்த சொத்தை பகிர்ந்துக்கணும். யாருடைய சொத்தை தெரியுமா? இப்போ ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கு வாரிசு இல்லை. வாரிசு இல்லைன்னா அந்த சொத்து யாருக்கான்னு கேட்டால் அந்த சொத்தை பிராமணனுக்கு கொடுத்துடணுமா? ரைட். இப்படி நிறைய எழுதியிருக்காங்க. இப்போ அடுத்தது இன்னும் பெரிய கொடுமையான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். இதற்காக ஒரு வழக்கே நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இந்தியாவில் என்னதான் நடந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. சூத்திரர்கள் ஒருபோதும் வேதம் ஓடக்கூடாது. அப்படி வேதம் ஓதினால் அவருடைய நாக்கை அறுக்கணும். ரைட். அடுத்தது, ஒரு பிராமணன் சூத்திரனை அவன் வாங்கப்பட்டவனாக இருந்தாலும், அதாவது விலைக்கு வாங்கலாமா, வாங்கப்படாதவனாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் அவனுடைய குற்ற வேலைகள் அனைத்தையும், அவனுக்கான எடுபடி வேலை எல்லாத்தையும் அந்த சூத்திரன் செய்யலாம். ரைட். ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி அடுத்தது. மனுநீதி பிராமணர்களுக்கு தானம் பெறும் உரிமையை கொடுத்திருக்கிறார். அவங்க தானமாக பெறலாம். தானம் என்பது பணம் அல்லது பொருட்களை பெறுவது என்றே எப்போதும் கருதப்பட்டது. ஆனால் நாளடைவில் தானம் என்ற கருத்து, இதான் ரொம்ப ஆபத்தான கருத்து சகோதரர்களே, கவனமாக கேளுங்க. தானம் என்ற கருத்து பிராமணனுக்கு ஒரு பெண்ணை தானமாக கொடுப்பதையும் உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்பட்டது. அந்த பெண்ணை பிராமணன், இது என்னுடைய வார்த்தை இல்லை, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். இது அந்த நூலில் இருக்கக்கூடிய வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். எனக்கு அதுக்கு வேறு அர்த்தமும் புரியலை, அதனால சொல்கிறேன். அந்த பெண்ணை பிராமணன் தன்னுடைய வைப்பாட்டியாக வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஈட்டு பணம் பெற்றுக்கொண்டு அவளை விடுவிக்கலாம். மனு பிராமணர்களை பூதேவர்கள், அதாவது பூமியின் எஜமானர்கள் என்று கூறினார். பிராமணர்கள் இதனுடைய பொருள் வரம்பை விரிவுபடுத்தி மற்ற சாதி, அப்படியே வாசிச்சா ரொம்ப சிரமமாக இருக்கும், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திருமணமான பிறகு அந்த பெண்ணோடு முதல் முறையாக உறவு கொள்ளக்கூடிய உரிமையை பிராமணன் பெறுகிறான். எழுதி வச்சிருக்கிறாங்க. இது மும்பையில் ஒரு வழக்கு வருது, மகாராஜா வழக்குன்னு பேர். மகாராஜா அப்படிங்கிற வழக்கு, அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய வைணவ பார்ப்பனர்கள் எந்த பெண் திருமணமானாலும் முதல் நாள் இரவு அந்த பெண் பிராமணர்களுக்கு சொந்தம் கொண்டாடுறான். இதை எதிர்த்து வழக்கு போடப்படுகிறது. இதை வெளிநாட்டுக்காரன் கேட்டான்னா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏண்டா, ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான், அவன் மனைவியை நீ சொந்தம் கொண்டாடுவ, இதை எதிர்த்து வழக்கு போடக்கூடிய நிலையில் தான் இந்த தேசம் இருந்ததா? சகோதரிகள் இருக்கனால நான் அந்த வார்த்தையை தவிர்த்துட்டு போகிறேன். அதில் இருக்குது, நான் வாசிக்கணும்னு நினச்சேன், சகோதரி இருக்கனால என்னால் வாசிக்க முடியல. ஒரு சகோதரனாக என் சகோதரிகள் முன்பாக இதை வாசித்து காட்ட முடியாது. அதனால நான் கண்ணியத்தோடு நான் நகர்றேன். அதில் இருக்கிற வார்த்தைகளை சிலதை என்னால் வாசிக்க முடியலை, இல்லைன்னா நான் எடுத்துட்டு பார்த்துட்டு விட்டுட்டேன். அவ்வளோ அந்த வார்த்தை அப்படியே எழுதியிருக்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர். எனக்கு படிக்கும்போது ரத்தம் கொதிச்சிடுச்சு. இது சட்டமாக இருந்துச்சு இந்த நாட்டில். ரைட். இதுக்கு என்ன சார் ஆதாரம்? இப்படி இருந்துச்சா அப்படின்னா ஆமாம். என்ன ஆதாரம்? நான் 2-3 ஆதாரங்களை உங்களுக்கு தரேன். எல்லாரும் படிச்சிருப்பீங்க, இது எதுவும் ஒளித்து மறைப்பதற்கு இல்லை. நீங்கள் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க. கர்ணன்னா இன்னைக்கு இல்லை, இந்த தனுஷ் நடித்த கர்ணன் இல்லை. எந்த கர்ணன்? செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. அந்த கர்ணன் படிக்கிறான், குருட்ட போய் படிக்கிறான். இன்னைக்கு மாதிரி பள்ளிக்கூடம் கிடையாது, அப்போ குருகுல கல்வி. இதே மாதிரி லஞ்ச் பிரேக், மத்தியானம் வாத்தியார் சாப்பிட்டுட்டு தூங்குறாரு. யார் மடியில் படுத்து தூங்குறாரு? கர்ணன் மடியில் படுத்து தூங்குறாரு. இப்போ ஒரு கரு வண்டு கர்ணன் தொடைய தொலைக்குது. கர்ணன் தொடையிலேருந்து ரத்தம் அப்படியே பீரிட்டு வடியுது. அந்த ரத்தம் அப்படியே வாத்தியாருடைய கன்னத்தில் வடியுது. அந்த ரத்தத்தின் சூட்டில் அந்த வாத்தியார் முழிக்கிறார். முழித்து இப்படி பார்க்குறாரு, கர்ணன் தொடையில் வண்டு தொலைச்சிருக்கு, ரத்தம் வடியுது. இப்போ நீங்கள் வாத்தியாராக இருந்தால் என்ன கேட்பீங்க? நான் வாத்தியாராக இருந்தால் என்ன கேட்போம்? ஏ பாலா போகிற வண்டே, இப்படி என் பிள்ளைய கடிச்சுப்பிட்டிய, வாடா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம், இதானே நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த ஆசிரியர் என்ன கேட்டார்னு யாருக்கா தெரியுமா? என்னபடி அந்த வாத்தியார் கேட்டார், உண்மையை சொல், நீ பிராமணனா?
வண்டு கடிச்சிருக்கு. அவன் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். இவர் கேட்குற கேள்வி, உண்மையை சொல், நீ பிராமணனா? அவன்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் இல்லை. அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அம்மா அவனை பிறந்த உடனே கர்ணனை ஆற்றுல விட்டுட்டான். அவன் சொல்கிறான், எனக்கு தெரியாதியா, நீ பிராமணன் இல்லை. எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு பிராமணனால் இவ்வளோ வலியை தாங்கிட்டு இருக்க முடியாது. சரி, இப்போ அதுக்கு என்னையா பிரச்சனை? வண்டுகடியை விட உன் கேள்வி கொடுமையாக இருக்குதே. கர்ண மைண்ட் அது அப்படி தானே இருக்கும். என்னையா பிரச்சனை அப்படின்னா, நான் பிராமணர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேன். ஸோ வாட்? கல்வி கற்றுக் கொடுத்து விட்டாய், நானும் படித்து முடிச்சிட்டேன், கோர்ஸ் கம்ப்ளீட் முடிச்சிருச்சு, சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, இனிமேல் என்ன பிரச்சனை அப்படிங்கிறான் கர்ணன். வாய்ப்பு இல்லை. நீ பிராமணன் இல்லை, நான் நீ பிராமணன் நம்பி உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ நான் உனக்கு சாபம் கொடுக்க போகிறேன். என்ன சாபம் தெரியுமா? நீ கற்ற வித்தை அனைத்தும் உனக்கு மறந்து போகட்டும் என்று சபிக்கிறார் அந்த குரு. கர்ணன் செஞ்ச பாவம் என்ன? அவன் இப்படி தெரிஞ்சதா வாத்தியார் ஓங்கி ஒரு அப்பி எழுப்பி விட்டுருப்பான், யோ எந்திரியா வண்டு கடிக்குதுன்னு. வாத்தியார் முழிச்சிடக்கூடாதுன்னு வண்டு கடியை தாங்கின பாவத்துக்கு வாத்தியார் சாபம் கொடுக்கிறார், நீ பிராமணன் அல்ல. இருக்குது மகாபாரதத்தில். அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் இன்னொரு சீன். இது இருந்துச்சாங்கிறதுக்கான உதாரணத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் பேசக்கூடாதுன்னு. ஏகலைவன் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏகலைவன் போய் ஒரு வாத்தியார்ட்ட கேட்குறான், எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு. அந்த வாத்தியார் சொல்றாரு, நோ, நான் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேன், நீ சூத்திரன், கற்றுக் கொடுக்க முடியாது. இவன் என்ன பண்ணுறான்? அவரை நினைச்சே பாடம் படிச்சிடறான். இப்போ ஒரு நாள் ஒரு போட்டி நடக்கும்போது இவன் வெற்றி பெறான். இவன் யாரான்னு பார்த்தா இவன் நம்ம ஸ்டூடெண்டே இல்லையே. இவன் எப்படி வெற்றி பெற்றான் அப்படின்னு அவனை கூட்டு கேட்குறாரு, நீ யார்? உனக்கு யார் வாத்தியார்? நான் உங்ககிட்ட தான் ஏன் படித்தேன், நான் உன்னை சேர்த்துக்கவே இல்லை, நீ எப்படி படித்தேன்? நான் உங்களை நினைச்சே படித்தேன். அது தப்பு, உன் சாதிக்கு நீ படிக்கக்கூடாது. சரி, படிச்சுட்டேன், இப்போ என்ன செய்யலாம்? இப்போ பார்க்குறாரு, வில் விடுவதற்கு கட்டை விரல் தான் ரொம்ப முக்கியம், அம்பை இழுத்து விடணும். எனக்கு ஏதாவது காணிக்க கொடு. என்ன காணிக்க வேணும்? காசு பணம் கேட்டால் கொடுக்கலாம். உன் கட்டை விரலை வெட்டி எனக்கு காணிக்கையாக கொடு என்று பறிக்கிறார். அதனால்தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சொல்லுவார், கட்டை விரலோ தலையோ இனி எவரேனும் காவு கேட்டால் அவர்களின் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவர்களின் கட்டை எரியும். யார் கையை கட்டவரில் கேட்டால் ஏகலைவன் கட்டவரில் வாங்கிட்டான். இப்போ ஏகலைவனுடைய கல்வி பறிக்கப்பட்டது. இப்போ கொஞ்சம் சிந்திங்க, ஏகலைவனுடைய கல்வியும் கர்ணனினுடைய கல்வியும் பறிக்கப்பட்டதன் ஒரே காரணம் என்ன? அவருடைய சாதி. இப்படி சாதிய ரீதியிலாக இவன் படிக்கலாம், இவன் படிக்கக்கூடாது, இவன் அடுத்தவன் கொண்டாட்டியா இருந்தாலும் அவனோடு இவன் போய் குடும்பம் நடத்தலாம் என்றெல்லாம் ஒரு மனு சட்டத்தை எழுதி வைத்திருந்த பொழுது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள். இவன் தான் படிக்கணும், இவன் தான் படிக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் வச்சிருக்கும் போது அவன் தான் கேட்குறான், வாட் இஸ் திஸ் ஸ்டூபிட் ரா, இதனால இது இப்படிலாம் வச்சிருக்கேன்னா, சட்டம்னா இப்படி இருக்கக்கூடாதா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்டான்னா. அவன் தான் சிஆர்பிசி ஐபிசி உள்ளிட்ட சட்டங்களை உருவாக்குவதனுடைய அடிப்படை அங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஆரிய கூட்டம் பதறுகிறது. எங்களுக்குன்னு எந்த விதிவிலக்கும் கிடையாதா? நாங்கள் தப்பு செஞ்சால் எங்களை விட்டுறலாம் தெரியுமா இல்லையா? உங்களுக்கு நாங்கள் கொலையே செஞ்சாலும் விடலாம், மனுவில் இருக்குது. மனு நீதியில் பார்ப்பனர்கள் கொலை செய்தால் என்ன தண்டனை உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? பார்ப்பனர்கள் கொலை செஞ்சால் என்ன தண்டனை? முன்முடிய கொஞ்சம் மலிச்சு விட்டுட்டு அவனை நாடு கடத்தணும். நாடுனா என்ன, ரொம்ப தூரமாக என்ன ஐரோப்பாவுக்காக கடத்த போகிறான், இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போவான், தென்காசிலேருந்து செங்கோட்டைக்கு அனுப்பி விட்ருவான். இதுக்கு ஒரு உதாரணம் வேணுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணத்தையே சொல்கிறேன். சமீபத்தில் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும், அது படிச்சிருப்பீங்க அல்லது படமாக பார்த்துருப்பீங்க. அதில் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்படுகிறான், பார்த்துருப்பீங்க. ஆனால் மணிரத்னம் ரொம்ப நேக்கா உண்மையை மறைச்சிட்டார் படத்தில். ஆதித்த கரிகாலன் யார் கொலை செஞ்சான்னு காட்ட மாட்டார் அவர். ஆதித்த கரிகாலனை கொன்றது யார்? பார்ப்பனர்கள், ஆரியர்கள். இப்போ பார்ப்பனர்கள் ஆரியர்கள் ஆதித்த கரிகாலனை கொன்று விடுகிறார்கள். யார் கொலை செஞ்சாங்கிறத யார் கண்டுபிடிச்சிட்டா? ராஜராஜ சோழன் கண்டுபிடிச்சா. கண்ணு முன்னாடி கருகுது பாருங்க. அந்த தகப்பன் கண்ணீரோடு பேசினார், என் பிள்ளை அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்த்துட்டேன், ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட என்னிடம் பணம் இல்லை, நீங்கள் அமைச்சரிடமோ அல்லது மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவரிடமோ பேசி உங்களால் ஆன உதவியை செய்ய முடியுமா என்று கேட்டார். நான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு இது குறித்து பேச வேண்டும் என்றேன். உடனே வாருங்கள் என்றார். நேரில் சென்றேன், இந்த தகவலை சொன்னேன். அனைத்து உதவிகளையும் அந்த குழந்தை படித்து முடிக்கும் வரை நாம் செய்யலாம் என்று சொன்னார். அந்த குழந்தை இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறது.
அந்த குழந்தையோட ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம அதை நன்றி சொல்கிற மாதிரி போடலாமே என்ன. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபொழுதும் அதை செய்ய வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அந்த குழந்தை படிக்கட்டும், அதை படிக்க வைப்பது நம்முடைய கடமை, அவ்வளோதான். இப்போ வரைக்கும் ஃபீஸு இதை இப்போ தான் நான் முதல் முறையாக சொல்கிறேன். இது என்ன அறியாமல் உணர்ச்சியப்பட்டு நான் அந்த உண்மையை இப்போ சொன்னேன். இது வரைக்கும் அதை எங்கேயும் பதிவு கூட பண்ணலை. அப்போ பிள்ளைங்களுடைய படிப்பில் மனு எங்கேருந்து வருது? திருப்பி மனுநீதி, ரைட். இப்போ அடுத்தது வருது. நேற்று இனி 10ஆம் வகுப்புக்கு 2 பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்துட்டானா? நீ படிக்காத, நல்லா கவனிச்சுக்கிட்டியா? 3ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்புக்கு 2 பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு. இப்போ அந்த பிள்ளை எப்படி படிக்கும்? படிக்காது. எவ்வளோ தூரம் படிக்க விடாமல் ஆக்க முடியுமோ படிக்க விடாமல் ஆக்கணும். ஓகே, படிக்கலை. இப்போ அந்த பிள்ளை ஃபெயில் வீட்டில் உட்காந்துருக்குது. இப்போ கொண்டு வர்றான் ஒரு திட்டத்தை. மனுநீதி எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகவே அவர்கள் மனுநீதியை எப்படி திணிக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்போ கொண்டு வர்றான் திறன் மேம்பாட்டு பயிற்சி, விஸ்வகர்ம யோஜனா. அப்படின்னா என்ன சார்? உன் தாத்தா என்ன தொழில் செஞ்சார்? என் தாத்தா கறிக்கடை வச்சுருந்தார் சார். நீ கறிக்கடை வச்சுக்க பழைக்க, போய் கறி வெட்டு. உங்கள் தாத்தா என்ன செஞ்சார்? மரம் ஏறினார், நீ மரம் ஏற படிச்சுக்கோ. உங்கள் தாத்தா என்ன பண்ணார்? தச்சு வேலை சார், நீ தச்சு வேலை படி. உங்கள் தாத்தா என்ன பண்ணார்? சவர தொழிலாளி, நீ சவர தொழிலாளியாக மாறு. நான் உனக்கு கடன் தர்றேன், இந்த திட்டத்தின் கீழ் நான் உனக்கு கடன் தருகிறேன். அது கூட சும்மா கொடுக்கல, கடனாக கொடுக்குறான். நீ ஏன் படிக்க போகிற அப்படிங்கிறான். இப்போ மறைமுகமாக மீண்டும் மனுநீதி நம் தலையில் திணிக்கப்படுகிறது. சமஸ்கிருதம் மட்டுமே என்ற இடத்திற்கு நகர்த்துகிறார்கள். இப்போ இங்கே நடக்கிறது ஹிந்தி திணிப்பு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஹிந்தி திணிப்பு அல்ல, சமஸ்கிருத திணிப்பு. அப்போ மனுநீதியினுடைய சட்டத்தை மீண்டும் இந்த மண்ணில் அமல்படுத்துவதற்காக என்ன செய்கிறார்கள்? இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? இது ஒரு பெரும் சவால் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சவாலை எங்கிருந்து எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இப்போ அப்படி தான் வகுப்பு சட்டம். வகுப்பு சட்டம் அப்படிங்கிறது இல்லையா, உங்களுடைய வகுப்பாரிய சட்ட திருத்தம். ஏன் அதை கொண்டு வரான்? வகுப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான தமிழ் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நிலையான தர்மம் என்று பெயர். நிலையான தர்மம். நான் கண்ணியமிகு, நீங்கள் ஒன்று சொல்லும்போது நமக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வரும். நம்ம அரசியலில் எளிமை என்றால் நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வருவர் பெருந்தலைவர் காமராஜர். அகிம்சை என்றால் நமக்கு நினைவுக்கு வருபவர் மகாத்மா காந்தி. பகுத்தறிவு என்றால் நமக்கு நினைவுக்கு வருபவர் தந்தை பெரியார். கண்ணியம் என்றால் நமக்கு நினைவுக்கு வருபவர் யார்? கண்ணியமிகு காயிதே மில்லத். அந்த காயிதே மில்லத் அவர்கள் இங்கே பேசுகின்ற பொழுது சகோதரர் கூட சொன்னார், ஷாஜகான் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் 46 முதல் 52 வரை, ரைட். ஸோ 46 முதல் 52 வரை அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது சென்னையில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அந்த கன்னிமாரா ஹோட்டல், அப்போ கன்னிமாரா ஹோட்டல், அதற்கு எதிராக இருந்த அந்த கல்லூரி இஸ்லாமிய அறக்கட்டளைக்கு சொந்தமான கல்லூரி, அது அரசு கையகப்படுத்துகிறது. இவர் போய் கடுமையாக போராடுகிறார். அப்போ அன்றைக்கு இருந்த உள்துறை அமைச்சரிடம் போய் சண்டை போடுறார். இல்லை, இதை நீங்கள் எப்படி கையகப்படுத்தலாம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் இந்த ஒரு கல்லூரிக்காக துடிக்கிறீர்களே, எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறீர்கள், எத்தனை செல்வந்தர்கள் இருக்கிறீர்கள், ஏன் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுக்கான கல்வி நிறுவனங்களை தொடங்கக்கூடாது என்று அவர் கேட்டதை தொடர்ந்து கிட்டத்தட்ட காமராஜரை சொல்லுவாங்க, காமராஜர் கல்விக்காக ஒவ்வொருவரிடம் சென்று கையேந்தினார் என்று. அதேபோல் இஸ்லாமிய சமூக பிள்ளைகளின் கல்விக்காக ஒவ்வொரு செல்வந்தரிடமும் சென்று கையேந்தி 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 திருச்சி ஜமால் முகமது கல்லூரி, சென்னை புதுக்கல்லூரி, அதிராம்பட்டினம் அவர் பேர்லேயே ஒரு கல்லூரி, இது எல்லாத்தையும் உருவாக்கினார். இதை பார்க்கின்ற பொழுது எனக்கு நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த ஒன்று நினைவு கூறுகிறோம். கலிஃபா உமர் அவர்கள், அவர் போய் கேட்குறாரு நபிகள் நாயகத்தில், நான் இந்த மாதிரி அவருக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் தான் அவர் ரொம்ப நேசித்த இடம், அவருக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும், இந்த இடத்தை நான் பொது காரியத்துக்காக நன்கொடையாக கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் வழிகாட்டுங்கள் என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் அதை வகுப்பு சொத்தாக மாற்றுங்கள், ஆனால் அதன் பிறகு உங்களுக்கு அதில் எந்த உரிமையும் கிடையாது. 1, உங்கள் வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியாது. 2, அதன் மூலம் வரக்கூடிய லாபம் பணம் பொது காரியத்திற்காக பயன்படும். 3, நீங்கள் அந்த இடத்துக்கு உங்களுக்கு நீ எந்த சம்மந்தம் கிடையாது, அப்படி தயார்னா அதை கொடுங்க என்று சொன்ன பொழுது, சரி, பொது காரியத்திற்காக நன்மை பயப்பதற்காக இவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. வகுப்பாரியம் அப்படின்னா என்ன நினச்சிருக்காங்கன்னா, வெறும் இடம் மட்டும் நினச்சிட்டு இருக்கான். வெறும் இடமா?
வகுப்பு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நிலையான தர்மம் என்று தமிழில் சொன்னேன் அல்லவா. அதில் இன்னைக்கு நம்ம இல்லம் தேடி மருத்துவம்னு ஒரு திட்டத்தை நம்ம முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த இல்லம் தேடி மருத்துவம் திட்டத்தை நபிகள் நாயகம் காலத்தில் வக்ஃப் முறையின் கீழ் அறிமுகப்படுத்தியது இஸ்லாம். அப்போவே போய் வீடுதோறும் போய் மருத்துவம் கொடுத்துருக்காங்க, கல்வி கொடுத்துருக்குறாங்க. அந்த வழியில் வந்த நம்முடைய காயிதே மில்லத் அவர்கள் கையேந்தி உருவாக்கி கல்வி நிறுவனங்கள் எல்லாம் உருவாக்கினார். இவற்றை எல்லாம் நம்மிடமிருந்து பறிப்பதற்கான ஒரு சட்ட திருத்தம் அடுத்தது. ஏன் நீ இஸ்லாமிய ஏன் படிக்கிற? இப்போ இதில் பிரச்சனை என்னன்னா, மனுநீதியின் மூலமாக வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல பிரச்சனை, பேசிட்டு இருக்கக்கூடிய செந்தில்வேலுக்கும் பிரச்சனை என்பதை பெருவாரியான ஹிந்து சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸுக்கு மட்டும் பிரச்சனை அல்ல, அதை புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு மொழிக்கு சிக்கல் வந்திருக்கிறது. ஹிந்தி திணிப்பல்ல, சான்ஸ்கிரிட் திணிப்புன்னு சொன்னேன். அவங்க ஊடக விவாதங்களை நான் பேசிக்கிட்ட போது சொல்வார்கள், பாபா சாஹேப் அம்பேத்கரே சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டாரே அப்படிம்பாங்க. ஒருவேளை பாபா சாஹேப் அம்பேத்கர் கூட ஏதோ ஒரு இடத்தில் அவருடைய பார்வையில் சமஸ்கிருதத்தை பற்றிய அவருடைய பார்வை ஒன்றாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள்லாம் சொல்றீங்கல்ல இஸ்லாமியனுக்கு இந்த நாட்டுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்குறீங்கல்ல, அந்த இஸ்லாமிய தலைவர் கண்ணியமிகு காயிதே மில்லத் ஒருபோதும் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எதிர்த்து குரல் கொடுத்தார் நாடாளுமன்றத்தில். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழி என்று உறக்க முழங்கினார். நான் காயிதே மில்லத் என்ற வார்த்தைக்கு பொருளை தேடிய பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. காயிதே மில்லத் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? வழிகாட்டும் தலைவர். தமிழில் அதற்கு அதான் அர்த்தம். அந்த விதத்தில் வழிகாட்டும் தலைவராக அவர் மொழியிலும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். நீங்கள் பேசுகிற நீங்கள் இந்த சிஏஏ உள்ளிட்டவற்றை பற்றி பேசுனீங்க, இது மட்டுமல்ல பிரச்சனை. இன்னைக்கு நம்மீது நம்முடைய மொழி உரிமை நம்மிடமிருந்து பறிக்கப்படுகிறது, நம்முடைய கல்வி உரிமை நம்மிடமிருந்து பறிக்கப்படுகிறது. இவை அனைத்திற்கும் சேர்த்து நாம் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அரசியல் நம்ம எப்போ வேணாலும் பேசலாம். ஷாஜகான் பேசுகின்ற பொழுது சொன்னார், சிஏஏ சட்டம் நிறைவேறுவதற்கு யார் காரணம்? யார்? பாஜகவா? பாஜகவோட அது நிறைவேறியதுக்கு யார் காரணம்? அஇஅதிமுக. ஆதரவாக விழுந்த வாக்குகள் என்ன தெரியுமா? 125 வாக்குகள் ஆதரவாக விழுந்துச்சு. அந்த 125 வாக்குகளில் அஇஅதிமுகவுடைய 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கு உண்டு. நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக், யாராவது டக்குன்னு சொல்லுங்க. 125ல் 11 வாக்குகளை கழிச்சா எவ்வளவு? 114. 114 வாக்குகள். ரைட். ஆதரவாக நம்ம சிஏஏவை எதிர்த்து விழுந்த வாக்குகள் என்ன தெரியுமா? 105. இப்ப இந்த அதிமுக 11 பேர் அங்கே வாக்களிக்காமல் இந்த 105ஓட இந்த 11 கூட்டுங்க, எவ்வளவு வரும்? 116. இப்ப அவன் அங்க வாக்களிக்காம இங்க வாக்களித்திருந்தான் என்றால் சிஏஏ சட்ட மசோதாவே நிறைவேறி இருக்காது. 2 வாக்குகள் வித்தியாசத்தில் சிஏஏ தோல்வியை தழுவியிருக்கும். 116 வாக்குகள் சிஏஏவுக்கு எதிராகவும் 114 வாக்குகள் மட்டுமே சிஏஏவுக்கு ஆதரவாகவும் விழுந்திருக்கும். அந்த அஇஅதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு சிலர் உங்களை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள் என்று ஷாஜகான் வருத்தப்பட்டார். காலம் பதில் சொல்லும். அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இங்கே பெரும் சிக்கல் 2. அந்த 2 மட்டும் நான் சொல்லிட்டு உங்கள் கேள்விகளுக்கு கூட வழி கொடுக்கிறேன். 1, நமக்கு அரசியல் சாசன சட்டத்திற்கு பேராபத்து. ஐபிசி அப்படின்னு சொல்லுங்க. யாராவது வழக்கறிஞர் இருக்கிறீங்களா? ஐபிசிக்கு என்ன அர்த்தம்? இந்தியன் பீனல் கோடு. சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. இந்த 2ஐயும் மாத்திட்டான் தெரியுமா? இன்னைக்கு ஐபிசி கிடையாது. என்ன பேர் தெரியுமா? பிஎன்எஸ், பாரதிய நியாய சங்ஷிதா அப்படின்னு பேரை மாத்திருக்கான். இதெல்லாம் தான் சொல்றேன், மனுவை நோக்கி இழுக்கக்கூடிய முயற்சி. பாரதிய நியாய சங்ஷிதா. நமக்கு இது இந்த பேராபத்துக்கெல்லாம் நமக்கு புரிய. சட்டத்தின் பெயர்கள் மாற்றப்பட்டு விட்டன சகோதரர்களே. சட்டத்தின் பெயரே மாற்றிட்டான் பாஜக. ஆனால் நாம் இங்கே என்ன சண்டை போட்டுருக்கோம்? சகோதர யுத்தம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்ம எல்லாம் எதை பற்றி கவலைப்படுறோம்? ஹிந்து இஸ்லாம் ஒற்றுமை, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பதிவாகி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை அதானே, கலை நிலவரம் அதானே. இஸ்லாமியர்களின் ஒற்றுமையே தேவைங்கிற இடத்துல நம்ம இன்னைக்கு நிற்கிறோம். இந்துக்களின் இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமை அப்புறம். இஸ்லாமியர்கள், நான் காலையில் பேசும்போது ஷாஜகான் தோழர்கிட்ட கேட்டுக்கிறேன், எத்தனை வாக்குகளாக எத்தனை லட்சம் வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கும்? அவர் சொன்னார், ஒரு 30 லட்சம் வாக்குகள் இருக்குங்க, ஒரு 5-6 லட்சம் பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க.
30 லட்சம் வாக்குகள் இருக்கும்னாரு. நான் சொன்னேன் 35 லட்சம் கட்சி இருக்குன்னு. வாக்கு 30 லட்சம், கட்சி 35 லட்சம், எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்சி. அவர் சொன்ன மாதிரி இப்ப விஜய் ஆரம்பிச்சார் ஒரு கட்சி, அதுல குல்லா போட்டு ஒருத்தர் வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. என் கூட தந்தி தொலைக்காட்சியில் நான் பேட்டிக்கு போயிருக்கேன், என் பக்கத்துல குல்லா போட்டு உட்கார்ந்து வந்தார். இவர் சசிகலா ஆதரவாலாம் பேசுவார் அப்படின்னு பார்த்தா அவர் திடீர்னு விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு. அப்புறம் பிரேக்ல ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்ப கேட்டேன், ஐயா நீங்க சசிகலா ஆதரவாலாம் பேசுறீங்க? இல்ல, இப்ப நான் விஜய்க்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டேன். என் மைண்ட் வாய்ஸ் அந்த குல்லாவை கலத்தி வச்சுட்டா பேசுங்க ஐயா, கேவலமா இருக்கு இல்லையா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு குல்லாவை தூக்கி, எலெக்ஷன் வந்தோன்னா குல்லாவை தூக்கி போட்டு வெளில வந்துடுறான். எங்க இருந்தா என்னவா இருந்தா? டேய் நான் என்ன கேட்கிறேன், திருநாவுக்கரசுக்கு மகனா பிறந்த செந்தில்வேலே உங்க கூட நின்று சண்டை போட்டு இருக்கின்ற அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி உங்களுக்கு என்னடா கேடு வந்துச்சு? உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு இல்லையா? எவ்வளவு த்ரெட்டு. இன்னைக்கு நான் உள்ளுக்குள்ள இருந்தா, மீடியாக்குள்ள இருந்தா மாசம் 5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பேன். மாசம் 2.5 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்த பொழுது நீ ஏன் இஸ்லாமியனுக்கு ஆதரவா பேசுற, நீ ஏன் இந்த கட்சிக்கு எதிராக பேசுற, நீ ஏன் அந்த கட்சிக்கு எதிராக பேசுற, நீ ஏன் இது இப்படி பேசுற அப்படின்னு எனக்கு வந்த ப்ரெஷர். எப்பா டே விடுங்கடா, ஆளை விடுங்கடா, நான் கிளம்புறேன்ட்டு வெளியில வந்தேன். நான் உங்களுக்காக பேசி கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்கலாங்கிற கேள்வியை நான் இந்த அரங்குக்கு இல்லை, ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகத்திற்கு விடுக்கின்றேன். இந்து இஸ்லாமியர்கள் ஒற்றுமை என்பது இந்த மண்ணில் ஏதோ இதை பேசுறதே அவமானம் நினைக்கிறேன். இது இங்க புதுசல்ல. இப்போ இந்த பிரச்சனை வந்துச்சு, திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை. நீங்க நாகூர் தர்கா உங்களுக்கு தெரியும், நாகூர் ஆண்டவர். நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு அந்த பச்சை சால்வை பொருத்தப்படுகிறது அல்லவா, அதை யார் செஞ்சு கொடுக்கா? பழனியாண்டி பிள்ளை. அவர் ஒரு ஹிந்து. எத்தனை வருஷமா? பல 100 ஆண்டுகளாக அவருடைய வம்சம். அவர் தாத்தா கொடுத்தாரு, அவங்க அப்பா கொடுத்தாரு, இப்போ அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்க கொண்டு போய் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, கொடுக்கவும் நாங்க விட மாட்டோம். ஏன்னா அது எங்க உரிமை, நாங்க போய் சண்டை போடுவோம். டே எங்க உரிமைடா அது அப்படின்னு. இது மத நல்லிணக்கம். நானும் என்னுடைய நண்பர் அன்சாரி, நண்பர் தமுமுக பொதுச் செயலாளர் ஹாஜா கனி, இன்னொரு நண்பர், அவர் பேரை சொல்ல விரும்பல, அவருக்கு சங்கடம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, அவர் திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், அவர் ஹிந்து. 4 பேரும் நாகூர் போகிறோம் நண்பர்களை சந்திக்க. இப்போ ஹாஜா கனியும் அன்சாரியும் தர்காக்குள்ளே வரமாட்டேன்ட்டாங்க. அவர்கள் இஸ்லாமியர்கள் தான், ஆனாலும் தர்கா வழிபாட்டில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை நாங்கள் வரல, நாங்கள் பள்ளிவாசலில் தொழுதுக்கிறோம். என் கூட வந்த ஹிந்து நண்பர் சொல்கிறாரு, எனக்கு நம்பிக்கை உண்டு, நான் உள்ளே போகிறேங்கிறாரு. இப்போ பார்க்க ஹிந்துவாக இருக்கிற ஒருத்தன் உள்ளே போகிறேங்கிறான், 2 இஸ்லாமியர்கள் உள்ளே போக மாட்டேங்கிறாங்க. கூட வந்த ஹிந்து நான் துணைக்கு நிற்கிறேன். நீங்கள் துணைக்கு வரதில் உங்களுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கூட வரேன்ட்டு நான் உள்ளே போயிட்டேன். இன்னொரு ஹிந்து நண்பர், அவருக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவர் நான் வெளியில் டீ குடிச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு அவர் டீ குடிச்சிட்டு இருக்காரு. இதாண்டா தமிழ்நாடு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தனி மூளையே வேணும், இது உங்களுக்கு புரியவே செய்யாது. இங்கே ராமநாதபுரத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. நான் கூட கடந்த வாரம் கலைஞர் தொலைக்காட்சி பேசிக்கின்ற பொழுது சொன்னேன், வட இந்தியாவில் போய் இதை சொன்னால் சத்தியமாக அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். வட இந்தியாவில் போய் இப்படி ஒரு பேரை சொன்னால், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டால் நம்ம ராமநாதபுரம் எம்எல்ஏ சொல்லுவார், காதர் பாட்ஷா அலைஸ் முத்துராமலிங்கம். முத்து ராமலிங்கம், வாட் இஸ் த பிஃபோர்? எஸ் காதர் பாட்ஷா. நீ முஸ்லீமா ஹிந்துவா? காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம்ங்கிற ஒரு பேரை தமிழ்நாட்டை தவிர வேற ஒரு மாநிலத்தை காட்டிட முடியுமா? இது இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் சங்கிகளின் சாகசம் ஒருபோதும் எடுபடவே செய்யாது. அதனால இந்த ஒற்றுமையெல்லாம் இருக்குது. இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை நாங்கள் கெட்டியாக பார்த்துக்கிறோம். நான் உங்ககிட்ட வைக்கிற கோரிக்கைலாம் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கான பணிகளை செய்யுங்கள். உங்களை ஒருபோதும் நாங்கள் யாரும் விட்டுற மாட்டோம். எவ்வளோ சண்டை வந்தாலும் அவன் அன்றைக்கி வந்தால் முதல் கல் எங்கள் மீது தான் விழும். அதை நான் வெறும் மேடை பேச்சுக்காக சொல்ல, உளப்பூர்வமாக சொல்கிறேன். முதல் அடி எங்கள் மீது தான் விழும். அதை தாண்டி தான் உங்ககிட்ட வரணும், அதல்ல பிரச்சனை. என்கிட்ட பேசுகிற பல பேர் கேட்பாங்க, ஏன் இவ்வளவு கோபம் உனக்கு? ஏன்? நான் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி தமுமுக ஒருங்கிணைத்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டேன். இப்போ பேசிட்டு கூட எனக்கு மேடையிலேயே உணர்ச்சியப்பட்டுட்டேன். ஏன்னா போய் கேட்டாங்க, ஏன் இவ்வளோ உணர்ச்சிப்படுற? அது உனக்கு நடந்தால் தாண்டா தெரியும், உனக்கு அதோட வேதனையும் வலியும் உனக்கு சொன்னால் புரியாது. நான் ஒரு பேர் கேட்குறேன், யாரேனும் இளைஞர்கள், இந்த திருநெல்வேலி பாஷையில் ஒருத்தர் பேசுவார் டிவியில், இதுலாம் அந்த வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கர வைரலுங்க. அவர் திருநெல்வேலி வட்டார வழக்கில் பேசுவார். அவர் பேர் என்ன? யாரு கேட்கல? இல்லை என்னல பாக்கங்கிட்ட பூ அந்த மாதிரிலாம் பேசிட்டு பாருங்க இன்ஸ்டாகிராம். யாரு? ஜிபி முத்து.
ஓகே, ஜிபி முத்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல, வெரி குட். சாலிகா அப்படின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாலிகா, சாலிகா பிரியாணி போடுறாரா? சாலிகாவா? நான் கேட்டது சாலிகா. நமக்கு எங்க சிக்கல் நான் சொல்லட்டுமா? நமக்கு ஜிபி முத்துவ தெரியும், சாலிகாவை தெரியல. சாலிகா யார் தெரியுமா? பில்கிஸ் பானுவினுடைய குழந்தை. பில்கிஸ் பானு யாருனாலும் தெரியுமா? 5 மாத கர்ப்பிணி. அவள் கையில் இருந்த 3 வயது குழந்தையின் பெயர் சாலிகா. அவளை பாலியல் வல்லுறவு செய்வதற்கு முன்பாக அந்த 3 வயது குழந்தையை அவளிடமிருந்து பிடுங்குகிறார்கள். அந்த குழந்தை இந்த தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டு கத்தி அழுகிறது, கதறுகிறது. அந்த குழந்தையை பிடுங்கி தரையில் இருக்கிற கல்லில் அடித்து இந்த குழந்தை, அதன் பிறகு அந்த தாய் 5 மாத கர்ப்பிணி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார். கேட்கும்போது கோபம் வருதுல்ல, கொடுமையாக இருக்குல்ல. இதை விட கொடுமை, அந்த கொடும் குற்றவாளிகள் மனுநீதி எங்கே வருகிறது என்பதற்கு சொல்கிறேன். அரசியலமைப்பு சட்டம் ஆபத்தில் இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன் சகோதரர்களே. அந்த கொடும் குற்றவாளிகள் இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தினத்தை நாம் எல்லாம் மூவர்ண கொடியை ஏற்றி, 4 வர்ண கொடி, நீளமும் இருக்குது, 4 வர்ண கொடியை ஏற்றி ஜெய் ஹிந்த் என்று முழக்கமிட்டு சல்யூட் அடித்து மிட்டாய் கொடுத்து கொண்டாடி கொண்டிருந்தோமே, அந்த இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தன்று இந்த பில்கிஸ் பானு வழக்கின் கொடும் குற்றவாளிகள் அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சி அரசு விடுதலை செய்தது. மனுநீதிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு என்கிட்ட கேட்பான் யாராவது. இருக்கு. ஒரு வட இந்திய ஊடகம் பாஜக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை விடுதலை செய்வதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்படுகிறது. அந்த கமிட்டியினுடைய உறுப்பினராக ஒரு பாஜக எம்எல்ஏ இருக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்கிறான், மைக்க நீட்டி, சொல்லுப்பா இவங்களெல்லாம் ஏன் விடுதலை செஞ்ச அப்படின்னு கேட்டான். இவங்க எல்லாம் ஏன் விடுதலை செஞ்ச? வந்த பதில் தெரியுமா? இவர்களை எல்லாம் ஏன் விடுதலை செய்தோம் என்று தெரியுமா? பிகாஸ் தே ஆர் ஆல் பிராமின்ஸ். ஏனென்றால் இவர்கள் அத்தனை பேரும் பிராமணர்கள், பார்ப்பனர்கள், எனவே இவர்களை விடுதலை செய்தோம் என்று பதில் வந்தது. இப்ப நீங்க மனுநீதிக்கு போய் பாருங்க. மனுநீதி என்ன சொல்றா? பார்ப்பனர்கள் என்ன தவறு செய்தாலும் அவர்களை தண்டிக்க கூடாதுங்கிறான். அதை கொண்டு வந்துட்டானா? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்ய மாட்டான், நடந்துகிட்டே இருக்கும். நீங்க தான் தொடர்பு படுத்தி பார்க்கணும். ஓ, இதான் மனுநீதியாடா, இதற்கு பெயர் தான் மனுநீதியா? இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் இந்துக்களுக்கு இது நடந்துச்சு. ஒடுக்கப்பட்ட தலித் சிறுமிகள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார்கள். அவங்களை தண்டிக்க கூட இல்லை, தண்டிக்கல. உத்தரப்பிரதேசத்தில் குல்தீப் சிங் செங்கார் அப்படிங்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ, அவன் வீட்டில் வேலை பார்த்த தலித் சிறுமி, சின்ன குழந்தை, பாலியல் வல்லுறவு செய்யறான். அந்த குழந்தை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுது. போலீஸ்காரன் இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணிட்டான். யாரை தெரியுமா? அந்த குழந்தையோட அப்பாவை. அந்த குழந்தையோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சு அடிக்கிறான். அந்த குழந்தையோட அப்பா செத்து போனான். இப்ப அந்த குழந்தை கத்துது, கதறுது. சமூக ஆர்வலர்கள், செயல்பாட்டாளர்கள் அந்த குழந்தையை பாதுகாத்து டெல்லி கோர்ட்டுக்கு இந்த கேஸை மாத்துங்கிறான். முடியாதுங்கிறாங்க. பெரும் போராட்டம். அந்த குழந்தையை விசாரணைன்னு கூட்டு போறான். போய் ஜாமீன்ல எடுத்து வராங்க, பெயில்ல. அந்த குழந்தையோட வழக்கறிஞர், உறவினர்கள், வந்த கார் நம்பர் பிளேட் இல்லாத லாரி போய் அடிச்சு தூக்கி வீசி அவங்க சொந்தக்காரங்களாம் செத்து போறாங்க. இந்த குழந்தை அதுக்கப்புறமும் போராடுது. டெல்லி நீதிமன்றத்தில் வேறு வழியின்றி குல்தீப் சிங் செங்கார் குற்றவாளி என்று அறிவிக்கப்படுகிறார். அதன் பிறகுதான் குல்தீப் செங்காரை கட்சியை விட்டு நீக்கிறான். பரவாயில்ல, குல்தீப் செங்காரை நீ உள்ள தூக்கி வச்சுட்டல, நான் அவன் பொண்டாட்டிக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அதே தொகுதியில், எந்த தொகுதி அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டாலோ அதே தொகுதியில் உள்ளாட்சி தேர்தலில் குல்தீப் சிங் செங்கார் மனைவி சங்கீதா செங்காருக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சது பாஜக. மனுநீதி எங்கே இருக்கிறது? இங்கே தான் இருக்கு. குஜராத்தில் நரோடா பாட்டியா உங்களுக்கு தெரியும். ஒரே இடத்துல 90 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்ட இடம் நரோடா பாட்டியா. அந்த நரோடா பாட்டியாவில் அந்த 90 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டதினுடைய முதல் குற்றவாளி பெயர் மனோஜ் குக்ரானி. மனோஜ் குக்ரானி, இது அவன் பேரு.
அவனை பெயிலில் விடுது பாஜக. அவன் பொண்ணு பாயல் குக்ரானிக்கு அதே நரோடா பாட்டியா தொகுதியில் போட்டியிட சீட்டு கொடுக்குது. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு பிள்ளையில் ஒரு நம்ம சொந்தக்காரங்க நம்ம இருக்கிற தெருவில் ஒரு 100 பேரை ஒருத்தன் கொண்டுட்டான். கொன்னவன் அதே தெருவில் கம்பீரமாக வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்குறான். உங்கள் மனநிலை என்னவா இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு அழுவோம், எவ்வளவு கண்ணீர் விடுவோம். ஏன்டா என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைகளை, என் சொந்தக்கார பிள்ளைகளை, என் அக்கா பிள்ளை, என் தங்கச்சி பிள்ளை, என் அண்ணன் பிள்ளை, தம்பி பிள்ளைய கொண்டுட்டு நீ ஓட்டு கட்டு வர்றடா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையேடாங்கிற கையறு நிலை இருக்கிறது அல்லவா? இதன் பெயர் தான் மனுநீதி. மனோஜ் குக்ரானி தன் மகன் பாயல் குக்ரானிக்கு ஆதரவாக நரோடா பாட்டியா தொகுதியில் ஓட்டு கேட்டு வர்றார். அப்போ அரசியல் சாசன சட்டம் பேராபத்தில் இருக்கிறது என்பது நம்முடைய கல்வி உரிமை பறிக்கப்படுகிறது. உங்களுடைய சொத்துக்கள் உங்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது. நாம் முறையாக கேட்கும் நிதி நமக்கு தரப்படுவதில்லை. நம் வீட்டு பிள்ளைகள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவ்வாறு உட்படுத்தப்பட்ட பிள்ளைகளின் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டாலும் பாஜக அவனை வெளியில் விட்டுருது. இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு ஆதாரம் தர மனுநீதி தான் இந்த நாட்டை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறது. பாஜக அரசியல் செய்வது அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் அல்ல, மனுநீதியின் அடிப்படையில். குர்மீத் ராம் ரஹீம் அப்படின்னு ஒரு சாமியார் எல்லா மதத்து பேரையும் சேர்த்து வச்சுக்கிட்டான். குர்மீத் ராம் ரஹீம். நம்ம பாசிட்டிவாக எடுத்து காட்டுறோம். காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கத்தை அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. எல்லா மதத்து பேரையும் ஒன்றா வச்சுக்கிட்டு எல்லா மதத்து குழந்தைங்களையும் சீரழிச்சிட்டான். சின்ன சின்ன பிள்ளைங்க. அவனை கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. அவன் பாஜகவுக்கு ஆதரவாக அவனுடைய அமைப்பு வேலை செய்து தேர்தலில். இப்போ அவனை பரோலில் விடுறான். பரோலில் வந்து வெளியில் உட்காந்துக்கிட்டு அவன் பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செய்கிறான். இன்னொரு சாமியார் அவனை இதே மாதிரி பரோலில் விட்டுக்கிட்டே இருக்காங்க. மறுபக்கம் ஸ்டேன் சாமியார்னு ஒருத்தர் கிறிஸ்தவர். அவர் என்ன செய்கிறார்? மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு போய் கல்வியை சொல்லி கொடுக்குறார். கல்வி, ஓ நீ பழங்குடியின மக்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்குறியா, இது தப்பாச்ச, நீ வா, உன்னை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கிறேன்னு அடைச்சி அவர் கை கால்களில் விலங்கிட்டு, அவர் 80 வயசு கிழவர், வயதானவர், முதியவர், அவர் கால்களில் விலங்கிட்டு மருத்துவமனையில் பட்டார். அவர் பார்க்கின்சன் நோய், தண்ணி குடிக்க முடியாது, கை ஆடும். ஒரு ஸ்ட்ரா கேட்குறாரு. ஸ்ட்ரா போட்டால் எனக்கு தண்ணி குடிக்க முடியும். இந்த ஸ்ட்ராவை கொடுக்க மறுத்து அவர் மாண்டு போனார், இறந்து போனார். மனுநீதி தான் இந்த நாட்டை இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த உண்மையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஏதோ நீங்கள் இங்கே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கிறோம். ஏன் திமுகவோடு தான் இணக்கமாக இருக்க வேண்டுமா, ஒரு ஓட்டுக்கு 2 சீட்டுக்கு அப்படின்னு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மீது பழி சுமத்துகிறார்கள் என்று வருத்தப்பட்டார் சகோதரர் ஷாஜகான். 2 ஓட்டு அல்ல, பாரிய ஆபத்து இந்த தேசத்திற்கு இருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கால பிரதமராக முடியுமா, ஜனாதிபதி ஆக முடியுமா? முடியாது. பிராக்டிக்கல் என்ன, யதார்த்தம் என்ன? அப்போ பாசிசத்தை, பாஜகவை, ஆர்எஸ்எஸ்ஐ, பார்ப்பனியத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ, தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ, அவர்களோடு சில சமரசங்களை செய்து கொண்டு பயணித்தே ஆக வேண்டிய கட்டாயமும் கடமையும் தேச நலன் கருதி இந்த இயக்கத்திற்கு இருக்கிறது. அதைத்தான் பேராசிரியர் காதர் மொய்தீன் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ வெறும் சீட் அல்லங்க பிரச்சனை. நம்ம கேட்கலாம், எவ்வளோ நாள் கேட்கலாம், எனக்கு 50 சீட் கொடுக்கணும் கூட கேட்கலாம். யதார்த்தம் என்ன? அந்த யதார்த்தத்தில் நின்று பேசணும். நான் பேர் சொல்ல விரும்பலை, வேறு சில தலைவர்களோடு பேசுகின்ற பொழுது நான் சொன்னேன், அதை இங்கே சொல்கிறேன். அதை என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதும் பெரும் அனுபவம் கொண்டு ஐயா காதர் மொய்தீன் போன்றவர்களுடைய பார்வை. என்னுடைய கருத்து, இந்த விமர்சனத்தெல்லாம் தூக்கி தூர வைங்க. தனி சின்னத்தில் வெற்றி பெறுவதற்கு எது வாய்ப்பு? உதயசூரியன் சின்னத்தில் நின்றால் மக்களை எளிதாக அணுக முடியும். வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா? உதயசூரியன் சின்னத்தில் நின்றாலும் தவறில்லை. அதைத்தான் பிசிக செஞ்சது. ஒரு தொகுதியில் உதயசூரியன், ஒரு தொகுதியில் அவர் பானை சின்னத்தில் நின்றார். நமக்கு நம்முடைய குரல் அங்கே ஒலிக்க வேண்டும், அது மட்டும்தான் முக்கியம். இதை நீங்கள் பார்ப்பனர்களிடமிருந்து அல்லது பார்ப்பனியத்திடமிருந்து இதை கற்றுக்கணும். அவன் தெளிவாக இருப்பான். வெற்றி பெறுவதற்கு எது வழியோ அதை அவன் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டான். நாம் மட்டும்தான் வரட்டு பிடிவாதம் பேசுவோம், அதெல்லாம் கிடையாது. என் பக்கத்து வீட்டுக்காரன் என்னை என்ன சொல்லுவான் தெரியுமா, அந்த ஜமாத்துக்காரன் என்னை என்ன சொல்லுவான் தெரியுமா, அவன் என்னை என்ன சொல்லுவான் தெரியுமா, என்னமும் சொல்லிட்டு போகிறான். நம்ம குரல்களை இங்கே ஒழிக்கணுமா இல்லையா? 4 பேர் நம்ம உள்ளே போய், நீங்கள்
ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒருபோதும் அது நடக்க போகிறது ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் தாமரை சின்னத்திலே நீங்கள் ஜெயிச்சாலும் சிஏஓவாக போய் ஆதரிக்க போகிறீங்க? இல்லை, நாம் என்ன செய்ய போகிறோம், நம்முடைய செயல்பாடு என்னவாக இருக்க போகிறது? எனவே இந்த ஓராண்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஓரணியில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய கடமை இந்த தேர்தலுக்கு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா காலங்களுக்கும் நமக்கு இருக்கிறது. அவ்வளவு பெரிய கத்தி நம் அனைவர்களின் தலையிலும் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து நாம் ஒன்றுபட்டு நின்று இந்தியாவை, தமிழ்நாட்டை காக்க வேண்டிய பெரும் கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்று சொல்லி, நேரம் கடந்துவிட்ட காரணத்தினால 1:52 ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கு தொடங்க, நியர்லி 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மட்டும் நான் கேள்விகளுக்கு வழி கொடுத்து, இல்லை எங்களை ஆள விடுங்க, சாப்பிடணும், பயிர் பசிக்குதுன்னா நம்ம சாப்பிட போயிடலாம்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. மதிய உணவு ரெடியாக இருந்தால் தயாராங்க. ரொம்ப நன்றி, நன்றி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி.